இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். விசேஷமாய் கழிந்த உபவாச கூடுகைகளில் பொதுவாக ஆண்டவராகிய இயேசுவினுடைய மலை பிரசங்கத்தை குறித்து நாம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான வேத பகுதி. மற்றபடி ஒரு பிரசங்கத்தை பண்ணலாம், அது பொதுவாக போய்விடும். ஆனாலும் வேதத்திலிருந்து தேவ பிள்ளைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை இந்த நாட்களில் நான் உங்களுக்கு கர்த்தருக்கு கொடுக்கிற வெளிப்படுத்தி இருக்கிற நிலைக்கு தகுந்தபடி நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. மலை பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு 5, 6, 7 அதிகாரங்கள் மிக முக்கியத்துவப்படுத்தப்பட்டதான பகுதிகள். தொடர்ந்துள்ள எல்லா அதிகாரங்களும் ஆண்டவராகிய இயேசு செய்தது, அவர் போதித்த காரியங்களை குறித்து தான் அங்கு நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனால இதை நாம் தொடங்கினோம், ஆனால் முறையான நிலையில் அது பேச முடியவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆண்டவராகிய இயேசு சீசர்களுக்கு முதலாவது கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் அது. ஆமென். அவர்கள் இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார், போதிக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அவர்கள் செய்வதற்கும் பிறகு அவர்கள் மூலமாய் உருவாகிற சபை தேவ ஜனங்களுக்கு செய்வதற்கு அவர்கள் கற்றுக் கொடுப்பதற்கும் இந்த காலத்தில் வாழ்கிற தேவ மக்களுக்கும் சபைக்கும் போதித்து கற்றுக் கொடுப்பதற்கும் அன்றைக்கே கற்றுக் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. வேதத்தில் பாருங்கள், வாசியுங்கள். அதனுடைய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் அவருடைய கடைசி வசனத்தை வாசியுங்கள், பார்க்கலாம். ஆண்டவர் அங்கு சீசர்களுக்கு அங்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். 2 வசனம் கூட சேர்த்து வாசிப்போம். சமீபத்தில் வந்து நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் புறப்பட்டு போய் சீசராக்கி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். ஞானஸ்நானம் கொடுத்து விட்டுவிட சொல்லவில்லை. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுத்து விட்டுவிடுங்கள் என்று சொல்லவில்லை. அல்லேலூயா. நான் உங்களுக்கு கட்டளையிட்டேனே. ஆமென். நீங்கள் கை கொள்ள உங்களுக்கு கட்டளையிட்டேன் அல்லவா, அதை ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்க. புரிஞ்சதா? அல்லேலூயா. அப்போ அன்றையோடு நிறுத்த அல்ல, அவர்கள் கற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தி, ஆமென், ஆண்டவராகிய இயேசு பரமேறி சென்ற பிறகு, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அவர் முதல் நூற்றாண்டில் உருவான தேவ சபைக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற தேவ சபைகளுக்கும் இயேசுவின் வருகை வரையிலேயும் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு தேவ ஜனத்திற்கும் என்ன செய்வதற்கு, கற்றுக் கொடுப்பதற்காக. ஆமென். அப்போ அவரை பின்பற்றுகிறவர்கள், அல்லேலூயா, இந்த முறையில் பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் அங்கு என்ன வச்சிருக்கிறார், ஒழுங்கு முறையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே முதலாவதாக சீசர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். யாருக்கு? அவரை பின்பற்றுவதற்காய் புறப்பட்டு இறங்கினார்களே, விட வேண்டியவைகளை விட்டு இயேசுவை பின்பற்றி புறப்பட்டார்கள் அல்லவா, முதலாவது நீங்க இதை என்ன செய்யுங்க, கை கொள்ளுங்க. அல்லேலூயா. பின்வருகிற ஜனங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, கை கொள்ளும்படி போதிங்க.
அல்லேலூயா. ஏன் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருப்பது இந்த உலகத்தோடு நம்முடைய பயணத்தை முடிக்க அல்ல, அல்லேலூயா, மறுமை வரையிலே தொடர்வதற்காக. கரங்களை உலகத்துக்குரிய ஒரு வாழ்க்கையா இருந்தால் ஒழுங்குமுறைகள், கட்டுப்பாடுகள், பரிசுத்தத்தை குறித்த வலியுறுத்துதல்கள், இப்படிப்பட்ட எந்த காரியமும் தேவையற்றது. அல்லேலூயா. வாழ்க்கை உலகத்தோடு முடிவதற்காக உரிய உள்ள வாழ்க்கை அல்ல, அல்லேலூயா, நித்தியம் வரை நீடித்திருக்க வேண்டியதான ஒரு வாழ்க்கை. அப்போ அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்ததான் கர்த்தர் இந்த பூமியிலே தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? சபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுக்கு சொன்னதான அந்த வரிசையின்படி ஏராளம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம பார்ப்போம், பல காரியங்களை பார்த்தோம். அல்லேலூயா. பாக்கியவான் 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 சொல்லிட்டு கடைசியில கொண்டு வர பாருங்க 8ஆம் வசனத்துல, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ கடைபிடிக்க வேண்டிய முறைகள், அல்லேலூயா, சொல்லிட்டார். சொல்லுகிறார், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. எங்க சுத்தம் உள்ளவங்க? வெளித்தோட்டது சுத்தம் உள்ளவர்களை அல்ல அங்க சொல்லப்பட்டிருப்பது. அல்லேலூயா. எங்க முதல்ல சுத்தாங்கணும்? உள்ள சுத்தமாகி, அல்லேலூயா, வெளியே மாற்றம் வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். அப்ப அதான் மனம் திரும்புதல் என்று சொல்லும் போது மறுபடியும் பிறத்தல். ஆமென். ரட்சிக்கப்படுதல். அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வது என்பதெல்லாம் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் தொடக்கமே இங்குதான் ஆரம்பமாகிறது. அல்லேலூயா. ஒரு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா, தேவனை என்ன செய்யணுமா? தரிசித்து வாழ வேண்டும். எப்படி வாழணும்? தேவனை தரிசித்து, தேவனுக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உரிய உறவை என்ன செய்யணும்? சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதான் சொல்லப்பட்ட இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. கையவிதலில் சொல்லுவோம். அப்போ தேவனை தரிசிப்பதற்கு தடையானது உற்பத்தி ஆகிற இடம் எதுதான்? இருதயம். ஆமென். அதான் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் தேவனோடு உள்ள உறவு சரியா இருக்க வேண்டும் என்றால் அந்த நபருடைய இருதயம் எப்படி இருக்கணும்? சரியா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இருதயம் சரியில்லை என்றால் தேவனோடு என்ன செய்ய முடியாது? நெருங்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அதான் விஷயம். வேதத்தில் ஏராளமான காரியங்கள் உண்டு. பாருங்கள், அதனுடைய கழிந்த நாள் நாம் பார்க்கும்போது ஒரு வசனத்தை நாம் அதில் வாசித்தோம். சங்கீதம் 24ஆம் சங்கீதத்தை அதுல 3-4 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 24 அதனுடைய 3-4. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமல் இருக்கிறவன் தானே. புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பர்வதமாகிய ஆமென் அவருடைய சமூகத்தை நெருங்குகிற ஒரு மனிதன். ஆமென். ஏன் சொல்லுகிறது? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு என்ன இல்லாதவன். என்ன இல்லாதவன்? மாசு என்றால் என்னது? கரை. மாசு என்றால் அழுக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்போ சரீரத்தை நல்ல சோப்பெல்லாம் போட்டு நல்ல சிலவங்களை கல் எடுத்து போட்டு தேய்ப்பாங்க, உடம்புல அழுக்கெல்லாம் சுத்தம் பண்றான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருதயம் சுத்தமாகணும். சொல்றாரு. அல்லேலூயா. எது சுத்தாகணும்? எது? இருதயம் சுத்தமாகணும். ஏனென்றால் கர்த்தரை ஒரு தேவனுடைய பிள்ளை சந்திக்க வேண்டும் என்றால், அல்லேலூயா, கர்த்தரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்றால் உடைய இருதயம் சுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டியது அவசியமாக.
அத கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவன், இருதயத்தில் குறையற்ற இருதயம் என்று. அப்போ குறையற்ற ஒரு இருதயம் ஒரு மனிதனுக்குள் இருப்பது ரொம்ப கடினம். அல்லேலூயா. சிந்தனைகள் மூலமா, யோசனை மூலம் பலவிதமான எண்ணங்கள் வந்து போகிற இடம் தான் இது இருதயம். ஆமென், ஆமென், ஆமென். அநேக வழிப்போக்கர் வந்து போகிற இடம் தான் இது இருதயம். அநேக சத்தமா சொல்லுங்க, வழிப்போக்கர்கள் வந்து போகிற இடமாக்கும் இருதயம். நம்ம நல்லா இருக்குன்னு நினைச்சா கூட சில நேரம் இருதயத்தில் ஏதோ ஒன்று வந்துடும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். ஒவ்வொரு நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் சொல்ற ஒப்பு கொடுத்து இயேசுவின் ரத்தத்தால் கழுகல் பெற்றுக் கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கு. நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு சுத்திகரிக்கும் போது ஆமென், நாம் சுத்தமாக்கப்படுகிறோம். ஆமென். யாரும் பெரிய பாவங்களை யாரும் செய்வதில்லை, ஆனால் சிந்தனைகள் ஏற்படுகிற கரைகளை ஆமென் சுத்திகரிக்க ஆமென் கர்த்தர் நம்முடைய வசனத்தின் மூலமா நம்மை கழுகுகிறார். அல்லேலூயா. விசுவாசம் அவருடைய ரத்தத்தின் மூலமா சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனை தரிசிப்பதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய இருதயத்தை பாதுகாக்க வேண்டும். ஒரு குறை, தேவையற்ற சிந்தை, உலக ஆசைகள், எண்ணங்கள் இருதயத்தில் வந்து உட்கார்ந்துடக்கூடாது. அல்லேலூயா. வந்த உடனே அதை அகற்றி விட வேண்டும். ஆமென். அப்போ நாம் எதை சிந்திக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாயிலே வரும். ஆமென். எதை சிந்திக்கிறோமோ அதை குறித்து தான் நாம் பேசுவோம். எதை சிந்திக்கிறோமோ இருதயத்தில் அல்லேலூயா அங்குதான் நம்முடைய கவனம் போகும். எதை நான் சிந்திக்கிறோமோ அதை தான் செய்வதற்கு நாம் பிரயாசப்படுவோம். ஆமென். நாம் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் மகிமைப்படுகிறதா இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் மகிமைப்படாதது எல்லாமே கர்த்தருக்கு அருவருப்பானது. அல்லேலூயா. அப்ப அதான் சொல்ற இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து, அடுத்தது உள்ளான மனிதனாகிய ஆத்துமா. ஆத்துமாவை எதற்கு? மாயை, அதாவது மாயையாகிய இந்த உலகத்தில் ஏராளம் இருக்கிறது. அல்லேலூயா. அவைகளில் உள்ளான மனிதன் சிக்குண்டு ஆமென் தேவன் அற்ற ஒரு அருவருக்கத்தக்க மனிதனாய் மாறிவிடக் கூடாது. ஆமென். அந்த உள்ளான மனிதன் கெடுகிற இடமே இருதயத்தின் சிந்தனைகள் மூலம் தான் தொடங்கும். அல்லேலூயா. அப்ப இருதயத்தில் தேவையற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க 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 ஆமென் அல்லேலூயா ஆவியானவர் என்ன செய்கிறார்? துக்கப்படுகிறார். ஆத்மா என்ன ஆகிறது? தேவனற்றதாய் இருளடைந்து விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சங்கீதக்காரர் சொல்லுகிறார் 63ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1ஆம் வசனம் 42:1 இதோட வாசிங்க பார்க்கலாம். என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஆத்துமா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எது? உள்ளான மனிதன். பிரைஸ் தி லார்ட். ஆத்துமா உண்மையில் எப்படி இருக்கிறது? தாகம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. பிரைஸ் காட். இருதயத்து சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற சாப்டருக்கு நிறைய பகுதிகள் இருக்கு. அல்லேலூயா. ஒரே வார்த்தை முடித்து போகிறதில்லை. அது ஏன்னா இருதயம் மாசு அடைய இடம் கொடுத்தால் என்னென்ன பகுதிகள் நமக்கு ஆபத்தில் சென்று முடியும் என்பது உண்டு. இதயத்தில் தேவையற்றதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து இடம் கொடுத்து விட்டால் வாழ்க்கையில் எந்தெந்த ஏரியா எல்லாம் ஆவிக்குரிய ஏரியாக்கள் பாதிக்கும், உலகத்தில் எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதற்கு ஏராள காரியங்கள் உண்டு. புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு டோர் இருதயம் தான் அங்கு காணப்படுகிறது. ஆமென். பாருங்க, அதுல எபேசியர்ல
அதாவது 4வது அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிப்போம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்ப மீட்கப்படும், அதாவது ஆண்டவருடைய வருகையில் நம் சரீரம் மர்மமாக்கப்படுவதற்கு நமக்குள் செயலாற்றி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா என்ன செய்யப்படக்கூடாதா? துக்கப்பட இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். அதான் சொல்லப்படு, தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். துக்க இடம். அடுத்த பாயிண்ட் பாருங்க. இது எங்கதான் உண்டாகுது? உள்ள உண்டாகுது. இருதயம், அதாவது ஆவி, ஆத்மா, சரீரத்தில் இருதயம் முக்கிய பங்காற்றுகிறது. இருதயத்தை சார்ந்துதான் ஆவி, ஆத்மா இணைந்திருக்கிறது. அப்போ இருதயம் பாதுகாக்கப்பட்டால் ஆவி, ஆத்மா குற்றமற்றதான் என்ன செய்ய முடியும்? பாதுகாக்கப்பட முடியும். ஆமென். ஆவியையும் ஆத்மாவையும் கெடுக்கிற ஒன்று இருதயத்தின் மூலம்தான். அதாவது இருதயத்தின் சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து அருவருக்கத்தக்க தேவையற்ற பொல்லாத காரியங்களை சிந்திக்க இருதயத்தில் இடம் கொடுக்க எதெல்லாம் பாதிக்குது? ஆவி, ஆத்மா பாதிக்கப்படுது. புரியுதா? இல்லை புரியுதா? பேசுற புரியுதா? நல்லா கவனிங்க. அல்லேலூயா. அப்போ காக்க வேண்டிய எல்லா காவலோடு உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொண்டதான் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ அந்நிய காரியங்களுக்கு நீ உள்ள என்ன சொல்றாரு? சீட்டிங் பண்ண அங்க உட்கார இடம் கொடுத்துறாரு. வரும். ஸ்தோத்திரம். நல்லா இருந்தாலும் வரும். ஓகே, ஒன்றும் வேண்டாம். நல்லா பேசிட்டு இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. திடீரென்று ஏதாவது ஒரு லெவல்ல அதாக்கும் மனுஷனிடத்தில் அதிகமான அன்பு வச்சிடக்கூடாதுன்னு சொல்றது. அது ஆபத்தில் போய் முடியும். இப்போ நான் இப்போ ஒன்று வேண்டாம், உதாரணம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 4 பேர் ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க, இல்லை காலேஜில் படிக்கிறாங்க. அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்டாக ரூம்மேட்டாக இருக்கிறாங்க. இருக்கும்போது அதில் தங்களுக்கு பிடிச்ச ஒரு நண்பர்களை ஒரு ஆள் தான் இருப்பாங்க. 10 பேர் இருந்தாலும் ஒரு ஆள் இருப்பாங்க. மற்றவங்கள்ட்ட அதிகமான நண்பர்கள் தான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அப்போது அந்த நபர் நம்மிடத்தில் எப்பவும் பேசணும், நம்மகிட்ட நெருக்கமாக இருக்கணும் என்றெல்லாம் எல்லாருக்குள்ளேயும் அந்த பக்குவம் மெச்சூரிட்டி அற்ற மனநிலை உள்ளவர்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கும். மெச்சூரிட்டி இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் முகத்தை திருப்பிட்டா கவலைப்பட்டுருவாங்க. ஏன்னா நல்ல ஞாபகம் சொல்ல ஒரு தற்கொலை பண்ணிட்டான் ஒரு இடத்துல. இணைபிரியா நண்பர்கள் ஒரு ஏதோ கோவப்பட்டு பேசாம ஒரு நாள் பேசாமல் போயிட்டான்னு இவங்க சூசைட் தற்கொலைக்கு மருந்து சாப்பிட்டான், காப்பாற்றிட்டாங்க. அப்போ மனுஷ அன்பு ஆபத்துக்கு நேரம் கொண்டு போயிடும். அல்லேலூயா. அன்பு வேணும். கிறிஸ்துவுக்குள் உள்ள அன்பு தான் வெளிப்படும். கிறிஸ்து அல்லாத அன்பு அல்லேலூயா ஆபத்தில் போய் முடியும். கையெழுதானே. அப்போ இவர்கள் எப்பொழுது இருதயத்தில் அந்த நண்பன் சிநேகிதனாக இருந்தால் சிநேகிதன் அவரிடத்தில் அவர்கள் தன்னோடு தான் அதிகமாக பேசணும், தன்னோடு தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தன்னுடைய முகத்தை பார்த்து தான் பேசணும் என்றெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. 5 பேரில் ஒரு ரூம் மெட்டில் ஃப்ரெண்ட்ஸில் அதிகமாக அவர்களோடு உட்கார்ந்து பேசிவிட்டால் இந்த நபருக்கு பிடிக்காது. இந்த நிலையில் நீங்கள் சிலர் இருப்பீங்க. அல்லேலூயா. குறிப்பிட்ட நபரோடு அதிகமாக பேசினாக்க இவங்களுக்கு பிடிக்காது. என்ன போய் அவன்கிட்ட போய் உட்காந்துட்டு பேசுகிறா, அப்படி என்னட்ட பேசுகிறான், என்ன அவங்களால அதிகமாக வச்சுக்கூடாது. என்ன இதெல்லாம் வகுப்பு கிளாஸில் காலேஜுகளில் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் உள்ள பிரச்சனைகளாகும். விசுவாசிகளுக்குள்ளே இது வருது பிரச்சனை. அல்லேலூயா.
என்ன போய் உட்காந்து அது எச்சரி கவனமாக இரு. ஏன் இப்போ இவங்கள்ட்ட உள்ள அன்பு அங்கே போய் அங்கே சேர்ந்துருமோ, நம்மளை வெறுத்துரும் அப்படின்னு ஒரு என்னது ஃபீலிங். இதாங்க சொல்லுது. அதிகமாக வச்சு ஆள் சரி கிடையாது அப்படி அந்த மாதிரி பேசி அந்த ஆளை விட்டு என்ன செய்யணும், தன் பக்கம் இழுக்கிறதுக்கு பேசுவாங்க. இது பக்குவம் அடையாத ஒரு மனநிலை. அதான் மனித அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் ஆபத்தில் போய் முடியும்னு சொல்றது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் உள்ள அன்பு வேறு, அல்லேலூயா. மாமிசிகம் அன்பு வேறு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை வைத்து ஒரு நபருக்கு அன்பு கூறுகிறோம் என்றால், அல்லேலூயா, அப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டாலும் நம்ம இடற மாட்டோம். ஆமென். அவர் புத்தி சொல்ல என்ன அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, ஜோம் பண்ணணும், கரெக்டாக புத்தி சொல்லி கரெக்டாக தூக்கி எடுக்கிற முயற்சி பண்ணணும். ஓவராக மிஞ்சி விட்டுட்டு போகிறாங்கன்னு நல்லா எச்சரிப்போம், முயற்சி பண்ண எல்லாம் ஜோம் பண்ண எல்லாம் ஜெயம் 2 நாள் மனசு கஷ்டமாக இருக்கும், விட்டுருவோம், அவ்வளோ. அதனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். புரியுதா? ஏன்னா நிரந்தரமாய் நேசிக்கத்தக்கதாக உலகத்தில் ஒரு மனிதன் கிடையாது. ஒரே ஒரு அவர்தான் அப்பா இயேசு. ஹல்லேலூயா. அப்ப மனுஷ அன்பில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றது. எந்த ஒரு நபரும் உனக்கு முக்கியமா உலகத்தில் இருக்கக்கூடாது. ஆமென். உனக்கு ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசுவாகத்தான் இருக்கிறார். அவர் அன்பு மட்டுமே மாறாதது. அவர் மட்டும்தான் உங்ககிட்ட முகப்பாடாம நிற்கிறவர். கையை வைத்தால் சொல்ற மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு போனா அப்படி பேதுரு நாங்களும் மாறேன்னு ஒரு கூட்டம் சீசர்களும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இயேசு அவனுக்கு கடல்ல போய் மீன் பிடிச்சி வலை போட்டு மீனே கிடைக்காம டயர்டாய் வந்துட்டு இருக்கும்போது எங்க கரையில யார் நின்றுட்டு இருக்கிறார்? இயேசு நின்றுட்டு இருக்கிறார். இதை பார்த்தோன்னு ஒரு சீசனம் நம்ம ஆண்டவர் நிற்கிறார், இயேசு நிற்கிறார், கர்த்தர் நிற்கிறார். உடனே கர்த்தர்னு அறிஞ்ச உடனே அங்க சொல்லப்பட்டிருக்கு, பேதுரு வஸ்திரம் இல்லாம இருந்தானா, எங்க குதிச்சுட்டான், கடலை குதிச்சுட்டான். ஏன் எல்லாரும் செத்தால் எல்லாரும் உண்மை மறந்தாலும் நான் மறந்திருக்க மாட்டேன், உங்களோட சாகிறது ரெடின்னு தீர்மானம் எடுத்தவன். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் அடிக்க கொண்டு போன பிறகு சிலுவை அடிச்சு கொண்டுட்டாங்க, முடிஞ்சு போச்சு, இனி என்ன செய்யறது, நேற்று பழைய தொழிலுக்கு கிளம்புறாங்க போனது. அந்த இடத்துல அல்லேலூயா தேடி வந்த அன்பு இயேசுவின் அன்பு விலகி போகவில்லை. ஆனா மனித அன்பு சிறந்த நிச்சயம் விலகும். உன்னிடத்தில் பச்சை இருக்கிறது வரையிலும் தான் மனிதன் உன்னை தேடுவான். உன்னில் ஒரு அழகு இருக்கிறது வரையிலும் தான் பிறர் உன்னை நேசிப்பார்கள். உன்னில் பணம் இருக்கிற வரையிலும் தான் உன்னை தேடி வருவார்கள். நீ உதவி செய்கிற நபராக இருந்தால் மட்டும்தான் உன்னிடத்தில் எப்ப பார்த்தாலும் உன்னிட அன்பா வந்து உட்காருவாங்க. உன் படிப்பு திறன் இருந்தாதான் சிலரை ஊட்டிக்கிடுவாங்க. நீ அழகா இருக்கிற என்றால் சிலர் அதில் ஊட்டிக்கிடுவாங்க. கிழவங்களை மிரட்டு ஓட்ட மாட்டாங்க. அப்படியா? ஏன்னா அவங்க உங்களுக்கு தரும். கிழவனும் செட் ஆகிடும், கிளம்பி செட் ஆகிடும். ஏன் நம்மெல்லாம் போச்சு, எல்லாம் முடிச்சு வண்டி மூவ் ஆகணும்னா ஒரு கூட்டம் போக தள்ளுன அப்புறம் தான் வண்டி மூவ் ஆகணும். தள்ளு அப்படி அந்த மாதிரி அது ஒரு செக்ஷன். அல்லேலூயா. யங் ஸ்டேஜ் இந்த மாதிரி வேணும். கிளவி அந்த அவங்ககிட்ட எல்லாம் வயசான அவங்ககிட்ட நமக்கு என்ன வேலை, அங்கே தான் உனக்கு கொஞ்சம் தேவையான அறிவுரை இருக்கும். அல்லேலூயா. வயதானவங்கன்னு ஒதுக்கிறாத, எல்லாரும் அல்ல, வயதானதில் ஆபத்தான பீரங்கிகளும் இருக்கு. தோத்திரம். அல்லேலூயா. வயதானவங்கள்ட்ட சில நல்ல ஆவிக்குரிய தரமான ஆலோசனை இருக்கும். அப்போ பைபிள் வசனங்கள் இருக்கிறது. உன் தகப்பனுடைய சிநேகிதன் நீ என்ன செய்யாத தள்ளக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்படி நிறைய காரியம் இருக்கு. அறிவுரைகள் தன்னை பார்க்கிற பெரியவர்கள். பைபிள் நம்ம வசனம் இருக்கு, ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் சத்தமா சொல்லுங்க, ஞானியோடு என்று என்னப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் ஞானி கிட்ட பழகிறான்? அல்லேலூயா. டீசெண்டான ஆள் கிட்ட பழகிறான்.
அதனால அவனுக்கு என்ன இருக்கும்? ஒரு மதிப்பு இருக்கும். எல்லாம் ஒரு கூதரையும் காதரையுமான ஆள்கிட்ட பழகுனா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உதவாத காதரையும் கூதரையுமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிற நண்பர் யாரு? அந்த கூதரை தான். அல்லேலூயா. ஓ, அதுதான் உண்டு நண்பரா? சரி, அப்புறம் கூப்பிடுற அப்பாவா? ஆவிக்குரிய தரமான நபர் நம்ம பிடிச்சு. ஜெபிக்கிறவனோடு நீ சேர்ந்தா நீ ஜெபிப்ப. கதை பேசுறவங்க கூட நீ சேர்ந்தா நீ கதை தான் பேசுவ. கோல் சொல்றவங்க கூட சேர்ந்தா நீயும் கோல் சொல்லுவ. குறை சொல்லி தூற்றுறவங்க கூட நீ சேர்ந்த நீயும் குறை சொல்றவங்க தான் மாறுவ. பரிசுத்தவான கூட சேர்ந்த நீ பரிசுத்தவான. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நண்பர்களை தெரிந்து கொள்வது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உந்தி கொடுக்கிற நபர்களா இருக்க வேண்டும். அவன் பின்னா இருக்கிறவர்களா இருக்கக்கூடாது. மனமடி உண்டாகிறவர்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லாஹ் ஜெபிக்கிறாங்களா? ஆண்டவர்கள் தாகமா இருக்கிறாங்களா? உனக்கு ஆவிக்குரிய நண்பர்களாய் தெரிந்து கொள்ளலாம். ஆனா அவர்களிடத்தில் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கை. புரியல? பரவாயில்ல, நல்ல பிரதர், நல்ல பிரதர், நம்ம சேர்ந்து ஜெபிக்கிறோம் பிரதர் போதும், பிரதர் சிஸ்டர் வேண்டாம். எனக்கு சிலவங்களுக்கு என்னன்னா எதிர் துருவத்தில் உள்ளவங்கள்ட்ட ரொம்ப பிடிக்கும். ஆண்களுக்கு சில பெண்கள், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, உன்னை எடுத்து போட்டு உரலை உன் நெஞ்சு மேலே வச்சு நெல் குத்தணும். கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு ஒன்று சுருட்டிரம் பாயில் போட்டு பணமாட்டு. அல்லேலூயா. கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. தேவை இருந்த பாய் ஃப்ரெண்டு, பேய் ஃப்ரெண்டு எல்லாம் கத்துடைய பிள்ளை வச்சுக்கிடக்கூடாது. கேர்ள் ஃப்ரெண்டு, கால் ஃப்ரெண்டு அதெல்லாம் செட் ஆகாது. ஒருபோதுமே பஞ்சுன்னு இருப்போம் ஒரு இடத்துல இருக்காது. சரியா? ஆமாம். பஞ்சு தான், நெருப்பு தான். ஆமாம். பழைய ஃப்ரெண்டுங்க, பழைய ஃப்ரெண்டு தான் உனக்கு கூலி ஓட்டுவான். தோத்துரு. அல்லேலூயா. அப்போ யாரா இருந்தாலும் அந்தந்த நேரத்தோட என்ன செய்யுது? கட் பண்ணி முடிஞ்சு போச்சு. ஸ்கூல் படிப்பா நண்பரா, ஸ்கூலோட விடு. காலேஜ் ஃப்ரெண்டா, காலேஜோட விட்டு கட் பண்ணு, முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யாத? மோப்பம் பிடிக்காத. எங்க இது இந்த ஆள் மோப்பம் பிடிக்கணும், வேற ஒரு ஆள் மோப்பம் பிடிச்சிட்டு அங்க இருக்கும். ஃபேமிலிகள் உடைகிறதுக்கு காரணமே பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு தான். சரி, அந்த செக்ஷன் போட்டு. அல்லேலூயா. குடும்பத்தின் பேசுறேன், கையை வைத்து அல்லேலூயா சொல்ல வாய்ப்பு. அல்லேலூயா. உன் ஆவிக்குரிய தரமானவர்களை நீ நேசிக்க கற்றுக்கொண்டால் அவர்களிடத்தில் தரம் குறைந்த சுபாவம் வரும்போது உடனே கொண்டு என்ன செய்யணும்? சுட்டி காட்ட வேண்டும். ஆவிக்குரிய தரமாய் இருக்கிறவர்களா இருந்தாலும் எப்பொழுதும் தரமான பேச்சும் தரமான சுபாவம் அவங்களிடத்தில் சண்டை இருக்காது. புரியுதா இல்லையா? ஏன்னா மனுஷன் அல்லவா. அதனால் அவள் பேசுகிறது செய்வதெல்லாம் என்ன ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய தரம் குறைந்த குணங்கள் பேச்சிலையோ செயலையோ வெளிப்படும் போது, சிஸ்டர் இது நல்லதா தெரியலையே என்று சுட்டி காட்ட கற்றுக்கொள்ளும். புரியுதா இல்லையா? பிரதர் இது நல்லா தெரியல, இது பைபிள்ல இல்லாத ரோட்டில் இது என்ன சுட்டி காட்ட கற்றுக்கொள்ளணும். அப்போதான் பேலன்ஸில் கிறிஸ்தவ அழகா போகும். நம்ம எப்படி சொல்றது என்று நினைச்சியா நீ தொலைஞ்ச. குறைய சுட்டி காட்டு. இது நமக்கு ஆபத்தானது. இந்த வாழ்க்கை, இந்த பேச்சு, இந்த ஐக்கியம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, இந்த காரியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒவ்வாது. அதை விட்டுறணும் என்ன புத்தி சொல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லாருக்குமே என்ன வேணும்? தைரியம் வேணும். அதில் யாரும் என்ன செய்யணும்? நீயா எனக்கு சொல்றது என்ன சொன்னாக்க அந்த நபரோட நம்ம ஐக்கியம் வைக்க முடியாது. புரியுதா இல்லையா? நீ என்ன போய் எனக்கு சொல்றதுன்னு சொல்லிட்டாலே அந்த நபர் ஆள் ஆபத்தான ஆள். அந்த நபரை என்ன செய்ய முடியாது? ஃப்ரெண்ட்ஷிப்பில் சேர்க்க முடியாது.
ஓகே அப்படியா? ஓ, நீ அவன் அந்த நிலைமையில் போயிட்டியோ? சரி சரி, உன் ரூட்டை நீ பாரு, நான் என் ரூட்டை பார்க்குறேன். அல்லேலூயா. குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சம்பவம். அந்த ஊழியக்காரர் போனதில்லை, நல்ல ஊழியக்காரர் தான். அவருடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு வித்தியாசமான நிலை. அவர் நல்ல மனுஷன்தான், திருமணமாகாதவர். குறிப்பிட்ட ஒரு வீட்டில் தங்கி அங்கே சாப்பிட்டு இருந்துட்டு இருந்தார். அவருடைய பர்சனல் லைஃப்பில் ஆவிக்குரியவர் தான், தவறு ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிந்தது தான். உலகத்தாருடைய பார்வையில், மற்றவர்கள் மற்ற ஊழியர்கள் பார்வையில் அவரை ஒதுக்க ஆரம்பித்தார்கள். அவருடைய நட்பை விட்டு விலக ஆரம்பித்தார்கள். என்னை அவ்வப்போது தேடி வருவார், நானும் பார்த்துட்டேன். ஒரு நாள் நேரம் சொன்னேன், இந்த மாதிரி இங்கே நீங்கள் தங்கிட்டு இருக்கிறதா இருந்தால் நமக்குள்ளே என்ன செய்ய முடியாது? ஆவிக்குரிய நண்பத்துவம் கொண்டு போக முடியாது. தங்குற இடத்தை மாற்றுங்க. மாற்றினா தான் இனி நான் உங்களை சந்திக்க வருவேன். விலகிட்டு காரணம், அதன் மூலம் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுற அளவிலையோ, நமக்கு ஒரு ஆவிக்குரிய உள்ள ஒரு கெட்ட பேர் வரைகிற அளவிலையோ ஒரு நண்பரோடு நம்ம ஐக்கியம் வைக்க முடியாது. தவறு நாம் செய்யாமல் இருந்தாலும் அந்த தவறை வழியில் போகிறது அவரோட ஐக்கியம் வைக்க முடியாது. தேவனுடைய பிள்ளை நம்ம எச்சரிக்கிறார். நாம யாரா இருந்தாலும் சரி, வேதத்துக்கு புறம்பான வாழ்க்கையா, புறம்பான நடைமுறையா, அவர்களை பார்த்தா சரி நல்லா இருக்கிறீங்களா, ஒதுங்கிரு. அதுக்கப்புறம் அவரோட நினைச்சாத ஐக்கியம் வச்சு வாழாத, இணைந்து வாழாத. அப்படி இருந்தால் நுகத்தை ஏற்றாதே, அந்நிய நுகமாக மாறிவிடுகிறது. என்ன செய்யறது? நாங்கள் அப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பகைக்கிறது? இந்த மாதிரி நினைச்சேன்னா கர்த்தரை நீ பகைக்கிறது. புரியுதா இல்லையா? யாரை பகைக்கிற? கர்த்தரை பகைக்கிற. கர்த்தருக்காக எதையும் விட நீ ரெடியா இருக்கணும். ஆமென். அப்பதான் நீ கிறிஸ்தவனா வாழ முடியும். ஆமென். வேற எதற்கோ கர்த்தரை விடுற மாதிரி உள்ள சுபாவம் வரக்கூடாது. கர்த்தருக்காக எதையும் தூக்கி போட அளவில் உள்ள ஒரு வைராக்கியம் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறது. அதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. என் ஆண்டவரை முறிக்கிறது, ஆண்டவரை விட்டு விலக்குகிற ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேண்டாம். அந்த ஒரு ஆழமான தீர்மானம் தேவனுடைய பிள்ளைகள், அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. ஹல்லேலூயா. நீ கர்த்தரை சார்ந்து நின்றால் சில நேரம் உனக்கு கூட பெருங்கூட்டம் இருக்காது. ஆனா ஒன்று புரியும், நீ கர்த்தரை சார்ந்து இருக்கிறாய், உன்னோடு கர்த்தர் இருப்பார். மனுஷனை பிரியப்படுத்தி சார்ந்து வாழ்ந்தால் திரட்கூட்டம் உனக்கு இருக்கலாம், அங்க கர்த்தர் இருக்க மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம். சத்தமா சொல்லும். சரி, அப்ப பாருங்க, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சகல விதமான என்னது கசப்பு எங்க வருது? இருதயத்துக்குள். கசப்பும் கோபமும் நீங்கணும். காரணம் அந்த பாயிண்ட்ல முந்தின இதுல என்ன வாசம்? மீட்கப்படும் நாளுக்கு முத்திரை பெற்ற பரிசுத்த ஆவியை நினைச்சு துக்கப்படுகிற குணம். ஆமென். கசப்பு யார் துக்கப்படுறா? ஆவியா. ஆவியான துக்கப்பட்டுட்டாலே ஆத்மா என்ன ஆயிரும்? இருளடைந்து. ஆவி நமக்கு அந்த ஆயத்த நிலை இழந்து கெட்டு போகும், சரீரம் கரைபடி. பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய இருதயத்துக்குள் தேவையற்ற சிந்தனைகளை நிரந்தரமாக்கி கொள்ளக்கூடாது. மன கஷ்டங்கள் வரும், சில நேரம் ஒரு கோபப்படுற குணங்கள், ஒரு பகையை தூண்டுகிற நிலையில் உள்ள சிந்தைகள், சிலோட சுபாவங்கள் நமக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அது ஒரு அவங்க மேலே வெறுப்பு உண்டாகிற மாதிரி உள்ள சுபாவங்கள், எண்ணங்கள், இவைகள் எல்லாம் சத்துரு கொண்டு விதைப்பான். வெறுப்போடு நீ வாழக்கூடாது. உடனுக்கு உடனே என்ன எடுத்து போட்டுருணும். ஆமென். அதாவது பயிர் இருக்கின்றால் பயிரை அதாவது பலகீனப்படுத்துகிற நிலையில், அப்படியெல்லாம் பயிரை மேய்கிற அளவில், பயிரை முழுங்குற அளவில் உள்ள களையை வளர விடக்கூடாது. ஆமென். பயிர் நல்ல குணங்கள், ஆவிக்குரிய தரமான குணம்,
இந்த குணங்களை இல்லாமல் பண்ணத்தக்க நிலையிலுள்ள கலையாகிய பொல்லாத சிந்தைக்கு நீ இடம் கொடுத்து விடக்கூடாது. புரிஞ்ச அதான் சகல கசப்பு. கசப்பு என்பது சில நேரம் பலர் மூலம் வருஷ கஷ்டத்தில் வரும். கசப்பும் கோபம், நமக்கு கோபம் மூற்ற அளவில் நடந்து கொள்வார்கள். கோபம் மூற்ற அளவு பயங்கரமாக என்ன செய்யலாம் என்னெல்லாம் தோணும். ஆனால் அதை எங்கே வச்சாத ஸ்டோர் பண்ணி வச்சிடாத. மறு செகண்டில் ஆண்டவரே முடத்தால் நிறுத்தி கடவுள் நான் தாங்க முடியாது. கோபத்தை மட்டுப்படுத்தி கோபத்தை விடத்தக்க இறுதித்தை தார்மன்னு கேட்கணும். கிருபை மறு நேரம் அந்த ஆளை பார்த்துட்டு பகையா எதிரியாக பார்க்கணும். ஓகே நல்லா இருக்கிறீங்களா, நம்ம அதை அப்போ மறந்துடணும். ஆமே என்ன செய்யணும்? நீ நம்ம யாரு மன்னிக்கிறோமோ அப்பதான் நமக்கும் கர்த்தர் மன்னிக்கிறார். நாங்கள் மன்னிக்கிறோமே என்று சொல்லியிருக்கு பரமண்டல ஜபத்தில். அப்போ நாம் அந்த மன்னிக்கும் இறுதி நமக்கு இல்லைன்னா கர்த்தர் நம்முடைய காரியம் மன்னிக்க மாட்டார். புரியுதா இல்லையா? அந்த அது ஆவியில் ஆயத்தத்தை இழக்கப்படும். சில நேரம் நமக்கு தெரியாமல் நம்ம இருப்போம். அந்த கர்த்தர் சொல்றது என்னன்னா, பிறர் மேல் ஒரு மனத்தாங்கல் உள்ள மனநிலையோடு யாரிடத்திலும் பழகாத. ஒருவேளை அவங்க நமக்கு நம்ம துக்கப்படுகிற அளவில் நடந்திருக்கலாம், பேசியிருக்கலாம், செய்திருக்கலாம். ஆனால் அதை என்ன செய்யாத, அதை சிந்திச்சு நடக்காத. சீக்கிரம் அவர்களுக்கு உனக்குரிய ஐக்கியத்தில் சரியாகிவிட வேண்டும். ஏன் சரி ஆக்காமல் அதை இருதயத்தில் ஓரமாய் வைத்தே நீ வாழ்வாய் என்றால் அல்லேலூயா, அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இந்த ஆயத்தத்தை நீ என்ன செய்வாய்? இழந்து விடுவாய். புரியுதா இல்லையா? ரொம்ப கேர்ஃபுல்லா. ஏன்னா உனக்கும் எனக்கு தேவையான ஒரே வருடம் ஆண்டவரை இயேசு மட்டுமே, வேற யாரும் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, ஓகே, எதுவா இருந்தாலும் பேசலாம். நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, சரி, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. உடனே அவங்க யோசிப்பாங்க, இத்தனை நாளாக நம்மகிட்ட பேசாத இந்த பிரதர் அல்லது இந்த சிஸ்டர் இன்னும் நல்லா அன்பாக பேசிட்டு போகிறாங்களே, சிந்திப்பாங்களா இல்லையா? மறு நேரம் அவங்க வாலண்டியராக வந்தவங்கள்ட்ட பேச சொல்லுவோம். நமக்கு அப்படி யாருமே நம்ம தலையை வெட்டுற அளவில் கொலகாரங்க யாரும் கிடையாது. நம்மகிட்ட உள்ள இருக்கிற ஸ்பேஸ் அதை திருடுக்காரு. அபு காகுசம் அண்டா காகுசம் கிட்னியை வெளியே வா, அப்படி யாரும் இல்லை. அப்போ பகையை சுமந்து கொண்டு நடப்பதற்கு எதுவான எந்த ஒரு அப்போ நீ மன்னிக்கவில்லை என்றால் உன்னை கர்த்தர் மன்னிக்க மாட்டான். உனக்கு ஒரு மன்னிக்கும் இறுதி கட்டாயம் வேணும். நம்ம வேதனைகளை கொண்டு வருவார்கள், அதை எங்க சுமக்காத, உள்ள சுமக்காத. அதுதான் ஓகே, சரி, அப்படியா, நல்லா, அவ்வளோ முடிஞ்சு போயிட்டு அப்படியே போயிட்டு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப எச்சரிக்கை, கவனம். அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசிக்க முடியாததுக்கு காரணமே அல்லேலூயா சகிக்கும் தன்மை, மன்னிக்கும் இறுதியும் இல்லாத காரணம். சிலரை பார்த்தாலே சிலர் பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு எனக்கே தெரியாது. ஒரு மாதிரி பார்க்குறது, நாய் வாமிட்டை பார்த்த மாதிரி. நாய் வாமிட் பண்ணிட்டு ஒரு டைப்பாக பார்க்க விருப்பம் இல்லாமல் வேறு தூர போயிடும். ரொம்ப தூரம் நின்று அங்கே அப்படி பார்க்கும்போது அப்புறம் வந்து சரி கிளியர். யாரிடத்தில் இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை இருதயத்தில் ஓரமாக ஒரு பகையை வச்சுட்டு பேசி பழகாது. உன்னுடைய ஆவிக்குரிய பிரகாசத்தை அதை என்ன செய்யும்? அணைக்கும். உனக்கு இருக்கிற ஆவிக்குரிய தேவனோடு உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன உண்டாகும்? பாதிப்பை கொண்டு வரும். சுத்த அதை இருதயத்தில் என்ன உள்ளவங்க? சுத்தம். பாதுகாத்துக்கணும். யாருக்காவது பிரச்சனை இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப சுத்த கிளியர், எல்லாம் ரொம்ப கிளியர்.
இருந்தால் கூட கிளியர் பண்ணிடணும். ஏன்னா நான் ஏன் இது பண்ணுறேன், உங்களுக்கும் தேவனுக்குரிய ரிலேஷன்ஷிப் தான் கரெக்டாக இருக்கணுமே தவிர வேற ஒன்றும் அல்ல. ஹல்லேலூயா. மனுஷன் மேல் உள்ள மன கஷ்டத்தை கொண்டு தேவன் வருத்தப்படுற அளவுக்கு மாறக்கூடாது. உள்ள நாள் பூரா எசப்பான்னு சந்தோஷமாக இருந்துட்டு சில பகைமையை இருதயத்தில் வச்சுட்டு ஆண்டு சந்தோஷம் அப்பான்னு கூப்பிட்டா அந்த பிரசன்ஸே நீ என்ன அனுபவிக்க முடியாது. முடியுமா? முடியாது. இந்த ஆவிக்குரிய அந்த சந்தோஷத்தை ஒரு நாள் களி கூர்ந்த நாம் அல்லேலூயா சில பகைமை உணர்வுகள், எரிச்சல்கள், காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் வைத்து கொண்டு தேவ சமூகத்தில் சரியாக என்ன செய்ய முடியாது, ஆவியில் ஆராதிக்க முடியாது. அல்லேலூயா. அது தேவனுடைய பிள்ளைகளிடம் முயற்சி சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ இவங்கள் ஆவியானவர் துக்கப்படும் போது அல்லேலூயா ஆத்துமா ஆவி என்ன ஆகுது? அதான் கெட்டு போற தகுதியை இழந்து விடுகிறது. அதாவது இருதயம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சுத்தமா. ஆனா கடினமானது ஒன்று போலதான் தோணும். ஆனா ஈஸியானதும் கூட. ஆவியானவரை பிரியப்படுத்தி கர்த்தருடைய ஆவியானவரோடு ஒன்றித்து வாழ துடிக்கிற உள்ளங்களுக்கு அல்லேலூயா ரொம்ப ஈஸி. கையை வைத்தாலே சத்தம். ஆமென். அதனால இருதயத்தில் மாசப்போ இந்த காரியத்தை யாரு கற்றுக் கொடுக்கிறார்? சீசன் கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். நான் உங்களை யாரு எங்க அனுப்புறேன்? ஓநாய்களுக்குள்ள ஆட அனுப்புறேன். அல்லேலூயா. நீங்க சந்திக்க போற நபர்கள் சாதாரண ஆட்கள் அல்ல. அல்லேலூயா. ஓநாய்களுக்குள்ள ஆட அனுப்புறேன். எப்படி இருக்கணுமா? புறாவை போல எப்படி இருக்கணுமா? கபடற்றவர்களும் பாம்பை போல. அப்போ அவ்வளவு தூரம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணுமா? பக்குவப்படுத்திக்கணும். பக்குவப்படுத்த தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பக்குவப்பட ரெடி பண்ணதான் கர்த்தருடைய சத்தியம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை போதித்து அவர்கள் என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். எல்லாரும் ஆயத்தப்பட்டாங்க. ஒருத மட்டும் என்ன செய்யல. யார் அது? அவனுக்கு இருதயத்தை என்ன செய்ய முடியல, சுத்தம் பண்ண முடியல. அவனுக்கு இருதயத்தில் ஓரமா ஒட்டி கொண்டிருந்தது என்ன ஆசை? சத்தமா பண ஆசை. பண ஆசை ஓரமா ஒட்டி கொண்டிருந்ததுனால் அல்லேலூயா ஆண்டவரோட என்ன செய்யவில்லை, நெருங்க முடியவில்லை. ஆமென். ஆண்டவரையே பிடித்து கொடுக்கிறாங்க மாறிவிட்டாங்க. ஓ அவர் துக்கப்படுகிற காரியங்கள் உனக்குள் ஒட்டி கொண்டிருக்கும் என்றால் அதுவே உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு ஆபத்தாய் முடியும். புரியுதா இல்லையா? இன்னும் நான் பேசினாலும் மூஞ்சி திருவிட்டு போட, நீ இருதயத்தை திருவாம இருந்தா போதும். நான் பேசுறவரும் ஒரு மாதிரி போறான் போட்டோம், நீ ஏன் இருதயத்தில் ஒரு மாதிரி இருக்க? நீ பேசும்போது மூஞ்ச திருப்பிட்டு போனாலும் உன் இருதயத்தில் அந்த நபர் மேல என்ன இருக்கண்டா? கபடோ பகைமே வேண்டாம். அவ்வளோதான். அவங்க திருக்கிட்டு போனாங்கன்னா அவங்க திருங்கட்டும், நமக்கு என்ன? திருங்கிறதெல்லாம் நம்ம நேர்படுத்த முடியாது. நம்ம திருங்காம இருந்தாச்சு. அல்லேலூயா. சரி, அதான் விஷயம் பாரு. அதான் அந்த மாசற்ற இருதயம். ஆமென். சில அன்பு இருக்கும் இருதயத்தில் ஒன்று வச்சு வெளியே ஒன்று காட்டுவோம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அதனுடைய ஸ்தோத்திர நீதிமொழிகள் ஒரு வசனம் உண்டு. 26வது அதிகாரம் 23 முதல் ஒரு சில வசனங்கள் வாசிக்க பார்க்கலாம். நல்ல கவனிக்கணும். இந்த இடத்துல ஒரு மனிதனுடைய அன்பாகும். அல்லேலூயா. வாசிப்போம். என்னது? என்ன ஆனது? எங்கேருந்து வருது? சிலவங்க அன்பை பார்த்தா பிசாசே ஆச்சரியப்பட்டு பார்க்கும். ஏன்னா
இந்த ஆளை பற்றி நேரமாக தானே ஒரு மாதிரி மோசமாக பேசிட்டு இருந்தா. அப்படி பார்த்தோன்னே எப்படி அந்த நேச அனல் பறக்குது, ஆச்சரியப்படும். இது ஒரு புது கண்டுபிடிப்பாக இருக்குது. எனக்கு சாசி யோசிப்போம். அந்த மாதிரி ஒரு நேசம், நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய என்னது? தீய நெஞ்சம். அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் இருக்கு? என்ன அனல்? சத்தமா சொல்லு. நேச அனல் காண்பிக்கிற உதடு. என்னது? நல்லா புரிஞ்சுங்க, நல்லா கவனிங்க. அதோட என்ன நெஞ்சம்? என்ன நெஞ்சம்? சத்தமா சொல்லு. தீய நெஞ்சம். இருதயத்துக்குள் என்ன எண்ணம்? தீய எண்ணம், பகைமை உணர்வு, கவனி, கசப்பு, எரிச்சல், மன்னிக்க முடியாமை, இருதயத்துக்குள்ள தீய நெஞ்சம். ஆனா வெளியே காட்டுவதோ நேசம். சிஸ்டர், உங்களை இப்பதான் நினைச்சேன், பொய் சொல்லாத. நடிப்பு என்பது கிறிஸ்தவர்களுக்கு கை தேர்ந்தது. எனக்கு சாத்தானே யாருதான்? நடிக்கிறவர். அன்பா இருக்கிறது போல் என்ன செய்வாங்க? நடிப்பா. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஓ, கொஞ்சம் பார்த்து டிச்சில் போய் வீல் இறங்கிற போது நேசனலை வெளிப்படுத்துகிற உதடு. ஆனா இங்கேயோ தீய சிந்தை. இது எப்படி இருக்கா? மாசி பாட்டு பாயிண்ட். வெள்ளி பூச்சி பூசிய மண் ஓடு. என்ன ஓடு? ஆமா, சில கடைகள்ல சில ஷோ பொருட்கள் வச்சிருப்பாங்க. நானே போய் நின்றுச்சே, எவ்வளோ அழகா இருக்கு. ஆனா உள்ள என்னது? மண். மேல என்னது? வெள்ளி கலர், பல 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 பல. சில கலர் கோல்டு கலர். வெளியே பயங்கர மேக்கப்பான அன்பு, நடிப்பு. உள்ள மண் ஓடு. இந்த அநேகருடைய அன்பு எப்படிப்பட்டது? இப்படிப்பட்டது. அல்லேலூயா. சிலவங்க பெற்றோரை எங்க அப்பா, ஏன்னா அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா அன்பை பாராட்டி ஆகணும். ஆனா அப்பன் சொல்றத கேட்க மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான், மதிக்க மாட்டான். தான் வாழ்கிறதா பெரிய பரிசுத்தவான் நினைச்சிட்டு இருப்பான். பேச்சுன்னு அப்படியே வெளிப்படுத்துவான், இதை பெரிய பரிசுத்தவான் போல. ஆனா சொந்த அப்பனையும் அம்மையும் மதிக்க மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான், அவங்க சொல்ற ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனா அவன் தன்னை பரிசுத்தவனா காட்டிக்கிடுவான். எவ்வளவு பெரிய மண்ணோடு. தாய் தகப்பனை கனம் பண்ணாதவன் அப்பனிட்ட அம்மனிட்ட அன்பு பாராட்டுற மாதிரி காட்டுவது உண்மையானதா? போலி அல்லவா அது? தன்னை பரிசுத்தவனை காட்டு. நான் ரொம்ப பெரிய பரிசுத்தவான். நீ ஓனா, ஆட்டுத்தோலை போத்துற ஓனா இல்லையா? நீ வெளியே நீ ஆக்ட் பண்ற, நீ பரிசுத்தவான் போல. முதலாவது உன் தாய் தகப்பனை கீழ்ப்படி, அவர்களை கனம் பண்ணு, அவள் ஆலோசனை கேட்டு வாழு. ஆமா, அவர்கள் ஆலோசனை குப்பையில தூக்கி போட்டுட்டு பெரிய பரிசுத்தவான் சொன்னாங்க, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதே போல அநேக பிள்ளைகள், பையங்க, அநேக நண்பர்கள் இப்படிதான் நேசங்களை காட்டுவார்கள், அன்பா இருக்கிறது போல. தீய நெஞ்சம் வெள்ளி பூச்சி பூசி என்னது? ஓடு போல இருக்கும், பார்க்கறதுக்கு பளபள. கை தவறி விழுந்தா மண்ணா உடைஞ்சது. இதான் விஷயம், நடிப்பு. அடுத்தது நல்ல புரிஞ்ச. பகைஞன் தன் உள்ளத்தில் எதை மறைத்து? கபடத்தை என்ன செய்ய? மறைத்து. ஆஹா, உதடுகள்னால என்ன பேசுறான்? ரொம்ப நல்ல வார்த்தை. எங்க மறைச்சிருக்கிறான்? கபட உள்ள மறைச்சிருக்கிறான். தேவ பிள்ளைகள்
இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. சில நபர்கள், வாலிபர்கள், பெண்களும் சரி பையன்களும் சரி ஏமாற்றப்பட பெண்கள் தான் அதிகம் ஏமாற்றப்படுகிற இடமே இங்கதான். ஆமென். அந்த பாயிண்ட் ஒரு வாசி. உள்ளத்தில் என்னது? கபடம். பழகிற பழக்கம் நல்லது போல் தோற்றம் அளிக்கும். அல்லேலூயா. அன்பாய் கரிசனையோடு பேசும்போது இருக்கும், ஆனா உள்ள என்னது? சதி. கவனமா இருக்கணும். இந்த விஷயத்துல அநேக வாலிப பிள்ளைகள் விழுந்து போகிற இடம், நம்பி ஏமாந்து போகிற இடம். வைராக்கியமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்பிக்கைக்குரியவர் ஒரே ஒருவர், என் அப்பன் இயேசு ஒருவர் மட்டுமே. அடுத்த பாயிண்ட். நம்பாத. 7 அருவருப்பு உள்ள இருக்கும். எத்தனை அருவருப்பு? 7 இருக்கா உள்ள. மறைச்சு வச்சுட்டாக்க ரொம்ப பக்தியா, ரொம்ப அன்பா. கவனம். அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா. ஏமாற்றுகிறவன் நல்லவனை பார்க்கிலும் 100 மடங்கு நல்லவனா காட்டுவான். உனக்கு ஏதோ பெரிய உதவி செய்தது போல காட்டிக்கொள்வான். உன்மேல் ரொம்ப கரிசனை வச்சது போல காட்டிக்கிடுவான். உனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற மாதிரி காட்டிக்கிடுவான். என்ன செய்யாத? நம்பாத. இதே மாதிரி எத்தனையோ ஓநாய்கள் சுத்துதுன்னு சொல்லு. நிறைய பேர் பார்த்துருக்கோம். சதி அதிகமாய், ஏமாற்றுகிற குணங்கள் அதிகமாய் வெளிப்படுவதே ஆண்கள் சைடில் இருந்து பெண்களுக்கு எதிராக வெளிப்படும். கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. பெண் பிள்ளைகளுடைய லைஃப்ல விளையாடுறதுக்காக ஆமென் பல ஓநாய்களாகிய வேஷம் போட்ட நரிகள், ஆட்டின் வேஷம் போட்ட ஓநாய் அன்பை காட்டுவது போல், கரிசனை காட்டுவது போல் ரொம்ப நல்லா பேசும். விதமா நம்முடைய உள்ளம் குளிர மாதிரி, நம்புறது மாதிரி வேண்டாம். ரொம்ப தெளிவா இருக்கணும். ஆமென். ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற பாதை அது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். அடுத்த பாயிண்ட். எவனோ படும் ஒரு நாள் கட்ட நியாயங்கள் பார்த்து சொல்லுவோம். ஜட்ஜ்மென்ட் இருக்கு. அல்லேலூயா. கவனமா இருக்க வேண்டும். பதில் ஸ்தோத்திரம். கையை வைத்தாலே சத்தமா சொல்லுவோம். ஏன்னா அதான் எரேமியா சொல்றாரு 17வது அதிகாரத்துல 9-10 வசனத்தை வாசிப்போமாக. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. யார் சொல்லுகிறார்? அல்லேலூயா. கையை வைத்தாலே சொல்லு. இருதயம் எப்படி இருக்கான்? திருக்கும். அடுத்தது கேடு. அதை யாரும் என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. ஏன்? வெள்ளி பூச்சி பூசினதான மண் ஓடு போல ஆக்ட் பண்றான். நான் சுத்த வெள்ளி தாங்க, சுத்த வெள்ளி, நான் உண்மையா அனுபவிக்கிறேன் என்று காட்டுறான். அல்லேலூயா. ஆனா கவனம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்ததல். ஆமென். அவருடைய அன்புக்காக நீ ஏங்கு. ஆமென். அவரை நேசிக்கிற மனதிடம் கொடு. ஆமென். உன் இருதயத்தை வேறு யாருக்கு நீ பறிகொடுத்து விடாதே. யாரிடத்தில் இருதயத்தை இழந்து விடாதே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றை பார்க்க இருதயமே துருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அறியத்தக்கவன் யார்? மனுஷன் தெரியாது. அடுத்தது கர்த்தராகிய நானே வழிகளுக்கும் ஆமென். அல்லேலூயா.
கர்த்தர் ஒருவரே. ஆமென். அவருடைய இருதயத்தின் நினைவுக்கு தக்கதை அவர் செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராக. ஆமென். வெளிப்பார்வையில் நடித்தாலும் தேவன் பார்வையில் அவன் வேஷம் போடுறான்னு தேவன் அறிந்தால் அவனுக்கு நன்மை அனுபவிக்க மாட்டான், வேதனை தான் அனுபவிக்கும். நல்லா சர்ச்சுக்கு போற அப்படி, நல்லா ஜெபம் பண்ற அப்படி, இன்னும் கரெக்டா இருக்க அப்படி, ஏன் இவன் வந்ததால இன்னும் நினைக்கிற அளவுல பக்தியை வெளிப்படுத்துவான் வேஷம். அவன் இருதயத்தை பார்க்கறதே அது தேவன். தேவன் ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்யணும்னா அவன் இருதயத்தை பார்ப்பார். ஆமென். உன் ஜெபத்தை கேட்கணும்னா உன் இருதயத்தை பார்ப்பார். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபம் ஆமென் சரியானதா இருந்தால் அந்த ஜெபத்தை தாண்டி கட்ட போகவே மாட்டார். ஏன் தடை, ஏன் என்னமோ முடியல, கிடைக்கவில்லை, ஏன் ஜெபத்துக்கு பதில் இல்லை? தேவன் உன்னை கேட்காம இல்லை, உன் சைடுல நீ ஆயத்தப்படவில்லை என்று அர்த்தம். தேவனுடைய பிள்ளை இதுல கவனமா இருக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கிற அநேக ஜெபங்கள் நம்ம நினைப்போம் ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு ஆண்டவர் ஒன்றும் செய்யலை அப்படின்னா நீ ஆண்டவரை குற்றப்படுத்துற. அப்படி கிடையாது. உன் இருதயம் தேவனு முன்பதாக செம்மையானதாக சரியானதாக நீ அவருடைய சம்மதம் முழங்கால் பண்ணிவிட்டார். உன் ஜெபத்திற்கு கட்டாயம் சத்தமா சொல்லு. இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் நான் கர்த்தர் எனக்கு செவி கொண்டார். நம்ம ஜெபங்களுக்கு ஏன் பல்கள் அநேகம் இல்லை என்றால் தேவனு முன்பதாக நாம் நம்முடைய இருதயம் என்ன இருக்கு, உண்மையற்ற தன்மையில் இருக்கிறது. எங்கேயோ அவர் வருத்தப்படு, அவருடைய இறுதி அவருக்கு முன்பதாக ஏற்றதா இல்லை. அப்ப நாம் நம் நிலையை நாம் தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயங்கள், நம்முடைய சுபாவங்களை தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேடணும். இந்த இடத்தில் என் தேவன் ஏன் எனக்கு ஜெபத்துக்கு பதில் தரவில்லை? ஆவியானவரே நீர் எனக்கு அதை காட்டும். அல்லேலூயா. எனக்கு தெரியவில்லை, எனக்கு அதை வெளிப்படுத்தும். ஆமென். எதற்குமே ஒரு தேவனுடைய பிள்ளை யாரிடத்துல கேட்கணும்? தேவனிடத்துல கேட்கணும். சில அறியாமையினால் நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்கும். நம்முடைய செயல்கள் நடைமுறைகள் ஏதாவது மிஸ்டேக்கள் நமக்கு தெரியாமலே இருக்கலாம். துணிந்து செய்வது வேறு, நான் தெரிய செய்வது வேறு. தெரியாமல் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை சரிப்படுத்த வேண்டிய பகுதி, விட வேண்டிய பகுதி, வெறுக்க வேண்டிய பகுதி. ஆமென். அல்லேலூயா. நாம சொல்லி இருக்கிற, அதாவது ஒரு சர்ச்சில் ஒரு கெஸ்ட் பாஸ்டர் வந்தார். அந்த மீட்டிங் நடத்தும்போது நல்ல ஆவியில் அப்போ சர்ச்சு பாஸ்டர் சிலரை அறிமுகப்படுத்தினார். ஃபஸ்ட்டு இந்த சிஸ்டர் சபையில் முக்கியமான சகோதரியாக்கும், இவங்க சபை ஊழியத்துக்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறவங்க, ஊழியத்தில் எல்லாம் இங்கே கூட வருவாங்க. அப்படி ஒன்று நல்லா அறிமுகப்படுத்தினா, அப்படி எல்லோரும் அறிமுகப்படுத்தினார். சரி, அப்போ ப்ரேயர் நடக்கும்போது எல்லோரும் ஆவியில் நிரம்பி ஆராதிக்கும் போது யாரை பெரிதாக அந்த ஊழியக்காரர் அறிமுகப்படுத்தினாரோ அவங்க போய் ஷாஸ் ஆடினாங்க. புரியலையோ? ஆனால் நீங்கள் ஆடிடாதுங்க, ஷாஸ் ஆடினா. அப்போ பாஸ்டர் கெஸ்ட்டாக வந்தவர் பார்க்குறாரு. பாஸ்டர் அந்த சிஸ்டர் தான் நீங்கள் சொன்னீங்க, ஏய் ஆடுறாங்களே, என்ன ஆடுறாங்க? இப்போ பாஸ்டருக்கு ஒன்றும் பேச வழி இல்லை. அவங்க உண்மையாக நல்ல சகோதரி தான், நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ சாஸ் இருக்கு அடுத்தது, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? கடைசியில் தலையில் போய் கை வச்சோம் ஆடுது. விசுவாசி பிசாசு. எல்லாம் யோசிக்கிறாங்க, அப்படியும் வருமோ? அதாவது சாசு நுழையிறதுக்குரிய கேப் இருந்தன்னா கட்டாயம் நுழைஞ்சிடும். கௌரவமாக இருக்கிறேன், அதாவது சொல்கிறேன். ஆடு ரொம்ப இதில் என்ன போச்சு, இவர்
இந்த சகோதரிக்குள்ள சபையில் முக்கியமாக இருக்கிறதுனாலையும் எல்லாத்துக்கும் இந்த சகோதரிக்குள்ள ஒரு பெருமை உள்ள இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க. பரவாயில்ல, என்ன பாஸ்டர் முக்கியத்துவப்படுத்துகிறாரு, எனக்கு அது கொடுக்குறாரு, இது கொடுக்குறாரு, நான் அப்படி இருக்கேன், நான் தான் முக்கியம், அப்படி ஏதோ எண்ணங்கள் இருக்கு. அப்போது அது பிசாசு ஆடிட்டு, யார் இருந்தே நான் அங்கே இருந்து வந்தேன்னு இடத்துக்கு பேர் சொல்லிச்சு. குறிப்பிட்ட ஒரு இடம், முக்கிய ஃபேமஸான ஒரு இடத்துக்கு பேர் சொல்லிச்சு. இது யார் தெரியுமா? இயேசு. நீ எப்படி வைக்கலாம்? எனக்குள்ளதை உள்கிட்ட இருக்கு. என்னது? எல்லாம் யோசிக்கிறான். இன்னும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுது இந்த மாதிரி இப்படி உட்காந்துட்டு இருக்கிற என்ன மாதிரி இருக்கு. எனக்குள்ள வச்சுட்டு எனக்குள்ள கொடுத்தா நான் போயிடுறேன்னு சொன்னா அப்படியாது. சாசு பெரிய போராட்டமாக இருக்கு. என்னன்னு கேட்டால் அது உண்மையும் சொல்லலை, எனக்குள்ளது இருக்கு. சொல்லி என்னன்னு தலையில வச்சிருக்கான். அப்படி என்னது? தலையில வச்சிருக்கான். கடைசியில் இவங்களுக்கு பாஸ்டர் மாதிரி ஒன்றும் புரியல. பாஸ்டர் மனைவி வந்தா அப்படி அவங்க தலையில் என்ன வச்சுருக்குறாங்க? ஜவரி. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஜவரியா? சரி, திருப்ப வைப்பு முடி என்னது இந்த இதில்? ஆமாம், ஜவரின்னு சொல்லுவாங்க. ஜவரியா? உடனே அந்த ஊழியக்கார மனைவி தலையை பிரித்து பார்த்தா உள்ள என்ன இருக்குது? ஜவரி இருக்குது. என்ன முடி குறைவாக இருக்கிறவங்க வச்சு வைப்பாங்க. எதுனா வச்சுருக்குறீங்க, கவனமாக இருங்க. அப்போது இது என்னன்னா, இவங்க முடி எங்கேயோ கொடுத்துருக்குறாங்க. யாரோ முடி எங்கேயோ, அது முடி விரும்புகிற சாமி மாதிரி இருக்குது. அந்த கேட்டவுடனே அங்கே கொண்டு கொடுத்துட்டாங்க. அந்த முடியெல்லாம் சேர்த்து அவங்க ஏலம் போட்டாங்க. அந்த ஏலம் அந்த ஜவரி ரெடி பண்ணுறவனுக்கு மொத்தமாக கான்ட்ராக்ட் எடுத்தான். அவன் எல்லாம் மிஷின் சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து சேலுக்கு வந்துச்சு. எல்லாம் வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி சேலுக்கு வந்தாலும் கூட அது விட்டு போகலை. அந்த ஜவரியில் இவங்க எந்த இடத்துக்கு கொண்டு கொடுத்தாங்களோ அந்த யார், ஆமாம், அந்த ஆள் அதில் உட்காந்துருச்சு. அந்த பிசாசு அதில் உட்காந்துருச்சு. அந்த பிசாசு இந்த அம்மாவுக்கு தலை. அப்போ உனக்கு இருக்கிற முடியை வச்சு பெண்ணா போதுன்னா அதுக்கு அர்த்தம். ஜவரின்னு சொல்லி நீ கடையிலேருந்து வாங்குறதுல அது ஜவரி எங்குள்ளதாக இருக்கும். இப்படி எங்கேயா கொண்டு என்னச்சவங்க கும்பிடிக்க கொடுக்குறத அதில் ரெடி பண்ணி கொண்டு வரதாகும். அதை வச்சுட்டு இருந்தாலே உனக்கு தலைவலி வரும். அப்போதான் ஒரு ஆள் யோசிக்குது. உன் தலைவலி, ஜபத்தில் தூக்கம், இந்த என்ன தள்ளுது? மூதேவி. இந்த தள்ளுறதுக்கெல்லாம் காரணம் எதுதான்? அது ஜபரியை தூக்கி போடும். வச்சிருக்கா யாராவது? ஒரு மாதிரி பார்த்தாலே ஒரு மாதிரி பார்க்குறதா. தேவ பிள்ளைகள் எந்த காரணத்தினாலும் என்ன வைக்காத, ஜபரி வாங்கி வைக்காத. வைத்தால் அது உனக்கு தலைவலியை தான் கொண்டு வரும். ஜெபிக்க விடாத தூக்கமாக தான் இருக்கும். உனக்கு இருக்கிற முடி 2 இருந்தாலும் அது போதும். ஒரு முடி எங்கே பிடிச்சி தொங்க விடு. யோசிக்கிறாங்க. 2 முடி வச்சிருக்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. மொத்தத்தில் 2 முடி தான் இருக்கு. சரி, அப்போ அதை பிடுங்கி எறியவும் சாசு போச்சு. அப்போ சத்துருக்குரிய காரியம் ஒரு நபரிடத்தில் இருந்தாலே அது உரிமை பாராட்டும். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு சம்பவம். அல்லேலூயா. இப்படி ஒரு பாசு சாட்சி நம்மகிட்ட சொன்ன ஒரு சம்பவமாகிறது. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பிசாசுக்குரியது உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. இது தலையில இருந்தது, நீ எங்க வைக்கிற? இருதயத்தில் வைக்கிற. அப்ப இருதயத்தில் வைக்கும் போது தேவன் வெறுக்கிறதை இருதயத்தில் வைத்துக் கொண்டு நீ ஜெபிக்கிற ஜெபம் தேவன் கேட்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்லப்படும். வேதம் என்ன சொல்லுகிற பாருங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும்.
கபடற்ற இருதயமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கபடும் மாயமாலும் நிறைந்த இருதயம் ஒரு வெடிப்புள்ள தொட்டி போல ஆகும். ஆமென். என்னது? கபடு, மாயமாலம், பகைமை, இதெல்லாம் இருதயத்தை வைத்து வாழ்கிற ஒரு இருதயம் உனக்கு இருக்கும் என்றால் ஒரு வெடிப்புள்ள தொட்டியை போன்ற ஒரு வாழ்க்கை நீ வாழ்கிறாய். எவ்வளவுதான் ஆவியிலிருந்து நிரம்பினாலும் ஹல்லேலூயா, அந்த ஆவியின் நிறைவை உன்னால் என்ன செய்ய முடியாது, தக்க வைக்க முடிவதில்லை. கையுதலில் சொல்லுவோம். ஆராதிக்கும் நல்ல விடுதலை ஆராதிக்கிற, நல்ல அந்நிய பாஷை பேசுற, எல்லாம் உற்சாகமா இருக்கிற, ஆனால் மறுநேரம் என்ன ஆயிருது, எல்லாம் இழந்துருது, போயிடுது. திரும்ப ஒன்று என்ன செய்ய வேண்டியிருக்கு, முன்னேன்னு நீ ஜபத்தை நடத்த வேண்டியிருக்கு. அந்த ஆவியின் அனலை என்ன செய்ய முடியாது, காத்துக்கொள்ள முடியவில்லை. ஆமே, கையை தலையில சொல்லும். ஏன் ஆவியின் அனலை, தேவ பிரசன்னத்தை நீ எப்பொழுதும் அனுபவிக்க ஏன் முடியவில்லை என்றால், ஹல்லேலூயா, இருதயத்துக்குள் என்ன இருக்கு, மாயமான சிந்தை, கசப்பான எண்ணங்கள் இருதயத்தை நிரம்பி இருப்பது. உன் ஆவிக்குரிய அனுபவம் நிற்காதபடி வெடிப்புள்ள தொட்டி போல வற்றி போகிறது. ஒவ்வொரு வாரம் வருகிறாய், ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறாய், இங்கிருந்து போனவுடன் திரும்பவும் நீ பழைய மாதிரியே மாறுகிறாய். காரணம், உனக்குள்ள இருக்கிற குணம் அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை என்ன செய்வதில்லை, இழக்க பண்ணுகிறதே தவிர சுத்த இருதயம் இல்லாமல் தக்க வைக்க முடியல உன்னால. ஆனால் ஒவ்வொரு வாரமும் வாரம் ஆவியன்னு கூப்பிட வேண்டியிருக்கு. நம்ம ரொம்ப வருத்தப்பட வேண்டும். வாருமாண்டவரே, வாரு 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 வாரு, அப்படியே கூப்பிடு, வாருமாண்டவரே வாருமாண்டவரே. எங்க மரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் எங்கேயோ ஒளிச்சு மரத்து மேலே உட்கார்ந்த மாதிரியும் வந்துடும். ஆண்டவரே ஆண்டவர் எங்க இருக்கிற பாரு, அப்படியா? நீங்கள் தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார். பின்ன ஆண்டவர் எங்க இருக்கிற மாதிரி கூப்பிடக்கூடாது. ஆமென். அப்போ உனக்குள் இருக்கிற ஆவியானவர் ஏன் அந்த அனலுக்குள் நீ இருக்க முடியாதபடி, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாதபடி, ஆவி நிறைந்து ஆராதிக்க முடியாதபடி ஏன் தடுக்கப்படுகிறது என்றால், உன் இருதயத்துக்குள் தேவையற்ற பாவை சிந்தைகள், இருதயத்துக்குள் தேவையற்ற கசப்பும் மாயமானவும் தேவம் துக்கப்படுகிற காரியங்கள் இருதயத்துக்குள் இருக்கிறபடியினால், அல்லேலூயா, ஆவிக்குரிய அனுபவத்தை உன்னால் தக்க வைக்க முடியாது. ஆவியான என்ன செய்யறார், துக்கப்படுகிறார். அல்லேலூயா. ஆவியான திடீர்னு விலக மாட்டார், விலகான ஒரு டைம் இருக்கு. துக்கப்படும் போது அவர் செயலற்றவராய் அடங்கி விடுகிறார். செயலற்றவராய் மாறும்போது என்ன நடக்கிறது, அவர் இருக்கிறார், அவர் துக்கப்பட்டதனால், அல்லேலூயா, உனக்குள் அவர் என்ன செய்யல, அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியவில்லை. அப்ப அவர் எதனால் துக்கப்பட்டார் என்பதை நீ அறிந்து, அல்லேலூயா, நீ அறிக்கையிட்டு மனம் திரும்பி விட்டால், அல்லேலூயா, அவர் என்ன ஃப்ரீயா கிளியர். சொல்ல புரியுதா இல்லை? ரொம்ப கவனமா இருக்கு. நம்ம எப்பவுமே வருத்தம், அவரை துக்கப்படுத்திட்டு இருக்கிற குணமே தூசிப்பது, எரிச்சல்கள், கசப்புகள், பொறாமைகள், கோபங்கள், தேவையில்லாமையே நம்முடைய இருதயம் நிரம்பியே எப்பவுமே இருக்கும் என்றால், அப்படிப்பட்ட நபர்களிடத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதாவது வஞ்சக ஆவி அவர்களுக்குள் கிரிச்சு. இந்த வஞ்சக ஆவியினால் நிரப்பப்பட்ட நபர்கள், அவரிடத்தில் ஆவிக்குரிய கனிகள் இருக்காது. யாருக்கிட்ட என்ன பேசினாலும் எல்லாம் என்னமா இருக்கும், ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும். நல்ல ஆவிக்குரிய வார்த்தைகள் வராது, நல்ல வார்த்தைகள் வராது. அல்லேலூயா. விசுவாச வார்த்தைகள் வராது. ஆமென். அல்லேலூயா. தேவன் சந்தோஷப்படுகிற வார்த்தைகள் வராது. ஆமென். ஏதாவது யாரை பற்றியாவது எதையாவது ஒன்று சும்மா சும்மா சொல்லிட்டு கவனமாக இருக்கணும். அப்படி நம்ம சொல்ல 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 நமக்குள் இருக்கிற தேவனுடைய பரிசுத்தாவியை நினைச்சு துக்கப்படுகிறார். அவர் உங்களுக்குள் செயலாற்ற முடியாதபடி அவர் அமைதியாகி விடுகிறார். குறிப்பிட்ட நாட்கள், மாதங்கள் ஆகும்போது உங்களை விட்டு விலகி விடுகிறார். ஏன்? அவர் உங்களுக்குள் இருக்கிற அளவில், வாசம் பண்ணுகிற அளவில் உங்கள் குணங்கள் இல்லாததினால் விலகி விடுகிறார்.
விலகிவிட்ட பிறகு அந்த இடத்தை கைப்பற்றுவதற்கு வஞ்சக ஆவி, பரிசுத்தாவி வேடத்தில் உள்ளவர் கிரிச்சு. ஆவியில் நிரம்பினது போல ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் கனியை பார்த்தா தெரியும் பரிசுத்தாவியா வஞ்சகாவியா. அந்த அந்த நபருடைய சுபாவங்கள், பேச்சுகள், நடைமுறைகள், செயல்கள் பார்த்தாலே தெரியும் இவர்களுக்குள் தேவ ஆவியானவரா இல்லை அசுத்த ஆவியா. புரியுதல்ல சொல்றது? அதனால ஆவியானவரை துக்கப்படுத்துகிற குணத்துக்கு எங்க இடம் கொடுக்க அவ்வப்போது கரெக்ட் பண்ணிடுறேன். இடம் கொடுத்தால் துக்கப்பட்ட நாட்கள் காலம் போகும்போது விலகி விடுவார். உனக்குள் வேறொரு ஆவிதான் கிரிச்சு. வேதம் சொல்லுகிறது அல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியான சபலை விட்டு விலகி விட்டார். கர்த்தரால் அனுப்பப்பட்ட வேறொரு பொல்லாத ஆவி அவனை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். கையவே தலையில சொல்லும். கர்த்தருடைய ஆவி யாரை விட்டு விலகினார்? சபலை விட்டு விலகி விட்டார். தேவன் தான் அவனை அபிஷேகித்தார் ராஜாவாய். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததால், தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக செயல்பட்டதனால் ஆவியானவர் அவனை விட்டு விலகி விட்டார். கர்த்தரால் அனுப்பப்பட்ட வேற என்னது? ஒரு பொல்லாத ஆவி அவனுக்கு. இந்த பொல்லாத ஆவியின் குணம் என்னது சொல்லுங்க? எரிச்சல். கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கிற தாவீதை பார்த்தா பிடிக்கல. தாவீதை பார்த்த உடனே எரிச்சல் வருது. இவன் எப்படியாவது கொல்லணும். சோதரம் சோதரம். வஞ்சக ஆவி, பொல்லாத அருவருப்பின் ஆவி, தேவ ஆவியற்ற வேறொரு ஆவி ஒரு நபருக்குள் கிரியை செய்கிறது என்றால் ஆவிக்குரிய ஒரு அன்பில் ஐக்கியத்தில் இருக்க விடாது, தேவ மக்களோடு அன்பாய் பேச விடாது, சபையோடு ஐக்கியமாக இருக்க விடாது, வேறு பிரிக்கும், வெறுப்பை கொண்டு வரும். ஆமென். சபை என்றாலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. தொடக்காத சபைக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படி ஒரு டைப்பாக இருக்கு. ஆனால் அது ஒரு பின்மாற்ற ஸ்பிரிட். அது அப்படியே தொடரும் போது அந்த ஆவி உள்ள ஒரு சீட்டிங் ஆயிடும். பின்ன அவங்களுக்கு சர்ச்சைக்கு வந்தால் கூட என்ன செய்யாது? கர்த்தரை ஆவியில் ஆராதிக்க முடியாது. மந்தமாக கட்டப்பட்டிருப்பாங்க, கடமைக்கு வந்து போயிட்டுருப்பாங்க. சிலவங்க கொஞ்சம் கழித்து நாமம் போட்டு போயிடுவாங்க. ஆமாம். சிலவங்க அப்படியே செத்து அரைகுறையா ஒத்த வீலில் என்ன செய்யிட்டுருக்கோம்? வந்து வண்டி வந்துட்டுருக்கு. ஒரே வீல், 2 வீலில் போன வண்டி இப்போ ஒத்த வீல் ஆகிடுச்சு. இப்போ என்ன நடக்கும்? சர்க்கஸ்கார வண்டி ஓட்டின மாதிரி இருக்கும். பழைய மருந்து ஆவிக்கு உற்சாகம் இருக்காது, தாகம் இருக்காது. வருவாங்க, சர்ச்சைக்கு வருவாங்க. பின்மாற்ற ஸ்பிரிட், பின்மாற்றத்தில் இருக்கிற நபர்கள். விடுதலோட தேவன் நினைச்சு அதை ஆராதிக்க உற்சாகம் இருக்காது. அப்படியே ஒரு மாதிரி சொங்கி இருக்கும். ஆனால் அவங்க திரும்பி வரலாம், பாவத்தில் போகல. அந்த ஆதி அன்பை இழந்து கட்டப்பட்டு இருக்கிற ஒரு மாதிரி விடுதலோடு ஆராதிக்க முடியாது. கர்த்தருடைய வசனத்தை என்ன ருசிக்க முடியாது. வசனம் அவங்களுக்கு இனிமையாக இருக்காது, ஒரு வெறுப்பாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும், அவங்கள ஒரு தாக்குன மாதிரி இருக்கும். இந்த ஃபீலிங் எல்லாமே என்ன ஆவி? பின்மாற்ற ஸ்பிரிட். தேவ செய்தி ஒரு ஆளை தாக்குறது மாதிரி ஃபீல் பண்ணுகிற என்றாலும் உனக்குள்ள என்ன ஆவிக்கிறீச்சு? பின்மாற்ற ஆவிக்கிறீச்சு. புரியுதா இல்லையா? அந்த பின்மாற்ற ஆவி சத்தியத்தை நேசிக்காது. தன்னை சீர்படுத்துகிற செய்தி வந்தாலே இறுதியும் வெறுக்கும். உடனே என்னமோ அடி வாங்கிட்டு வீட்டுக்கு போன மாதிரி ரொம்ப முடியாமல் போய் டீ கடையில் போய் உட்காந்துட்டு இன்னைக்கு போய் ஹோட்டலில் போட்டு வரத்தாரு முன்னாடி சொன்ன மாதிரி. ஏன் நிலைமை அப்படி? பின்மாற்றக்காரனை சத்தியம் பிடிக்குமா? பிடிக்காது. மனம் திரும்பினா பிடிக்கும். இவ்வாறு உங்களை நீங்கள் சிந்தியும் ரட்சிக்கப்பட்ட டைமில் இப்போவும் சிலர் இருக்கிறீங்க, நான் உங்களை குறை சொல்ல. சத்தியம் எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பிரைஸ் காட் சொல்லுவீங்களா இல்லையா? நான் அப்படி உள்ள ஆள் தான். சரி, இது சிலர் அப்படி நேற்று அப்படி ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏதோ எப்படி கை தூக்குறேன்னு புரியல. அவங்களுக்கு பாவம் பாவம் பாவிங்க
அப்போ அந்த சத்தியம் கேட்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும், தெரியுமா இருக்குமா? எவ்வளோ ஸ்ட்ரிக்டான சத்தியம் தான், ரொம்ப மகிழ்ச்சி, ஆவியில் நிரம்பிடும். ஆனால் இப்போ அந்த உற்சாகம் கொஞ்சம் குறையும். சத்தியம் கேட்டால் அந்த பழைய அந்த அசை ஒன்றும் இல்லை, அப்படியே பக்கத்தோடு போன மாதிரி இருக்கும், கண்டுக்கணும் மாட்டோம். இருக்கா பின்மாற்றத்துக்கு தொடக்கம், பின்மாற்றத்துக்கு தொடக்க ஸ்டெப்பாக கவனம், அதில் நீ ஜோமன் ரெடி ஆகிக்கா. ஆமாம், அந்த இனிமை சத்தியத்தை கேட்கும் போது அந்த இனிமையான மனநிலை குறையுதா, கவனம். ஆதி அன்பில் விழுந்துட்டு இருக்கிற இனிமையில் இருக்கிறியா, கர்த்தருக்குள்ள இருக்கிறது. கை தூக்கி சொல்ல வாய்ப்பு, அதை நீங்க மறந்துடக்கூடாது. அது போ எல்லாருக்கிட்டையும் வருகிற பிரச்சனை தான். நான் அது யாரு யோக்கியம் நான் சொல்ல விரும்பல. இந்த சூழ்நிலைக்கு நேராய் எல்லாருக்கும் சில காரியம் வரும். ஏன் வருகிறது? சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைகளில் சில காரியம் ஜெபம் பண்ணி சில காரியங்கள் நல்லா நடக்கலை, சில லேட் ஆகுது, அல்லது நம்முடைய வாழ்க்கை சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள், சில போராட்டங்கள் அகப்பட்டு இருக்கிறோம், அது வெளியே வர முடியலைன்னு நம்ம இருந்தாலும் கர்த்தரை விட்டு போகலை. அந்த ஆவிக்குரிய இனிமை இழந்திருக்கும் சிலர். அந்த இனிமை இழந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடக்கூடாது, ரெடி ஆகிடணும். நீ ஆமாம், ஆண்டோடு போய் விழுந்துடணும். ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி போட்ட குணந்தாரு, என்னை கொஞ்சம் மன்னிச்சிருங்கப்பா, ஒரு முறை ஆதி அன்புக்குள்ளே நிற்கணும்ப்பா. அந்த இனிமையான ஒரு நிலை எனக்கு இருந்தது. உங்களோட நேசத்தில் மயங்கி இருக்கிற உன்னதமான அனுபவம், அந்த அனுபவத்தை எல்லாம் தாங்கப்பான்னு கேட்டால் அவருக்கு சிம்பிள். அல்லேலூயா, அதான் விஷயம். அதனால் அது எல்லாருக்கிட்டையும் எட்டி பார்க்கணும். சிலர் தூக்கி போ பிசாசை இயேசுவின் நாமத்தை தூக்கி போட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. சிலவங்க அதில் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஆகிடுவாங்க. ஸ்லோ ஆகிட்டு அடுத்த கொஞ்சம் ரெடி ஆகிடுவாங்க, அது வேற விஷயம். விடக்கூடாது, அந்த நிலைமைக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. பிரச்சனை நமக்கு வரங்க, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காலாட்களோடு நீ ஓடும்போது உன்னை இழைக்க பண்ணால் எப்படி நீ குதிரையோடு சேர்ந்து ஓடுவாய்னு இறைமேல வசனம் இருக்கு. வசந்த வாசிக்க பார்க்கலாம். நீ எது காலாட்களோடு ஓடும்போது உன்னை இழைக்க பண்ணினார்களே, ஆனால் குதிரையோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? கையவை தலைவரே சொல்லு, சத்தமா சொல்லுவாய். புரியுது அந்த வசனத்தை அர்த்தம்? புரியுதா? புரியுதா இல்லையா? சொல்றோம் உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. காலாட்களோடு நார்மலாக ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறது நபர்களோடு நீ சேர்ந்து ஓடுகிற நிலையில் இப்ப இருந்துட்டு இருக்கிற. பிரச்சனை அவ்வளவு பெரிது இல்லைன்னு அர்த்தம். சொல்ல புரியுதா இல்லையா? பிரச்சனை அவ்வளவு பெரிதா இல்லை, இது நார்மலா எல்லாருக்கும் வர பிரச்சனையின் காலம் இது, அவ்வளவுதான். ஏதோ சில வருமான குறைவு, சில கடன் தொல்லை, சில நெருக்கம், சில நன்மைகள் கிடைக்காம, இதெல்லாம் நார்மல், எல்லாருக்கும் உள்ளதான். அல்லேலூயா. இது காலாட்களோடு நீ என்ன செய்து ஓடுகிற காலம். இதுல ஏன் உன்னை என்னப்படி இழைக்க பண்ணினார்களே ஆனால், அப்படிதான் எழுதியிருக்கு. இழைக்க பண்ணினார்கள், இதுலயே உனக்கு இழப்பு. ஐயோ என்ன ஜெபமணி கிடைக்கல, கட்சி பையனை கிடைச்சி, இதுலேயே உனக்கு இந்த சாதாரணமான நிலையிலேயே, சோதனையிலேயே, போராட்டத்திலேயே உனக்கு மனசோர்வும் ஆவிக்கிற உற்சாகத்தை நீ கெடுத்துட்டு இருக்கிறாய் என்றால் அடுத்தது ஒரு பிரச்சனை உனக்கு ஒருவேளை வர எப்படி? குதிரைக்கு கூட ஓடும். ஓட முடியுமா? ஏன் புரியுதா இல்லையா? இப்ப நார்மல் எல்லாரும் எதெல்லாம் ஓடுறாங்க, அடுத்த எதை கூட ஓட வேண்டி இருக்கு, குதிரையை கூட நீ போட்டி போட்டு ஓட வேண்டி இருக்கு. அதுக்கு அர்த்தம் சின்ன இந்த சூழ்நிலைகள்லயே சமாதானம் பார்த்துப்போம். பிரச்சனை இல்லாத இந்த கிறிஸ்தவத்திற்கு எதிரான பிரச்சனை இல்லாத இந்த காலகட்டத்திலேயே நீ என்ன செய்யறது? இங்க பார்த்தா ஆண்டவருங்க அங்க முறுமுறுத்துட்டு கிடக்குறேன்னா
பிரச்சனை பெருசா வரும்போது, யோர்தானை போன பிரச்சனை வரும்போது என்ன செய்வனி? புரிஞ்சவங்க மட்டும் நல்ல புரியுதா இல்லையா? புரியுதுங்க. புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்க பார்க்கலாம். புரியுது? புரியலன்னா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ நார்மல் இந்த எல்லாரையும் போன்ற பிரச்சனை நிறைந்த இந்த காலகட்டத்திலேயே உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில இழைத்து போய் உற்சாகம் இல்லாமல், ஆதி அன்பை இழந்து, ஜெப வாழ்க்கை இல்லாமல், ஆவி திறமை இழந்து நீ சோர்ந்து போய் இருக்கிறாய் என்றால், குதிரைக்கு கூட சேர்ந்து ஓடுகிறது போன்ற ஒரு சூழ்நிலை உனக்கு ஒருவேளை அடுத்து வந்தால் நீ என்ன செய்வாய்? அதற்கு இன்றைக்கு நீ என்ன செய்ய ஆயத்தம்? சாதாரண சின்ன சின்ன மேட்டர்களை கேட்டு பார்த்து அது மேல சோர்ந்து போயிருக்காம, ஹல்லேலூயா, எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆமென், என் அப்பாவுக்காக ஜீவித்தேன், எனக்கு எதிராக என்ன நான் எழும்பினாலும் என கட்ட போதும் தீர்மானம் வேண்டும். ஆமென். ஆழமான என்னது? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சவாலின் வாழ்க்கையாகும். எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் என்னை அசைக்க முடியாது. நான் விசுவாசிக்கிறவன் என்றார் அறிவேன். ஹல்லேலூயா. அப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம இந்தியாவில் மற்ற பல மாநிலங்களில் இருக்கிறது போன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், அது நார்மலாக எல்லா சூழ்நிலையும் எப்பொழுதும் எல்லாருக்கும் வர்ற காரியம். இதிலேயே நீ சோர்ந்து போகிற ஒரு நிலையில் இருந்தால், இதை பார்க்கிலும் மற்றுள்ள ஏரியாக்கள் நடக்கிறது போன்ற பிரச்சனை உனக்கு எதிராய், உன் வாழ்க்கைக்கு எதிராய் கடந்து வரும்போது, ஹல்லேலூயா, நிற்பியா? நிற்க முடியுமா? ஆனா இன்று, அதாவது ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறோம், எல்லாரும் ஓட ஒருவரை பந்தய கொள்கிறோம். ஓகே, அப்போ இன்று நீ இந்த சூழ்நிலை மத்தியில் வைராக்கியமாய் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து பழகணும். அப்பதான் அடுத்த சூழ்நிலைகள் எதிராக வந்தாலும் நீ நிற்க முடியும். இதுல நீ சோர்ந்து போய்விட்டால், அல்லேலூயா, அடுத்த ஒரு பிரச்சனை சூழ்நிலை வரும்போது நீ அட்ரஸ் இல்லாமல் போயிடுவ. கிறிஸ்தவத்தில் இருக்க மாட்டேன், எங்கே போக வேண்டிய ஆளாக மாறிடும், நரகத்துக்குரிய நபராக மாறிடும். அப்போ ஆண்டவரை சேவித்து ஞானசாரம் எடுத்து இத்தனை வருஷமாக வாழ்ந்து நம்ம நரகத்து போகிறதுக்கு நீ கொஞ்சம் யோசித்து பாரு. போனேன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? சரியா இருக்குமா? இல்லையே. அதுக்காக நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அப்போ சின்ன சின்ன மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுருவோன்னு சொன்ன மாதிரி உலகத்துக்குரிய இந்த காரியங்களுக்காக நீ சோர்ந்து போகாம, ஆமே, கர்த்தருக்காக நிற்கணும். ஆமே, என்னதான் ஏற்பட்டால், ஹல்லேலூயா, நன்மையை பெற்றுதான் தீமையை தான் அனுபவிக்க வேண்டாமோ? அந்த ஒரு ஆழமான தீர்மானம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிரசன்னத்தை இழக்க காரணம், அனுபவிக்க பழைய போல அனுபவிக்க முடியாதது காரணம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற என்னது? தேவன் துக்கப்படுகிற சிந்தைகள், பகைமைகள், மாயமாலமான அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில இழக்க பண்ணுகிறது. அல்லேலூயா. ஏது சொல்லுகிறது? உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருக்கணும். எப்படி இருக்கணும்? மாயமற்ற அன்பு. எந்த நிலையிலும் ஆவியான துக்கப்படுகிற ஒரு சிந்தைக்கு நம்முடைய இருதயத்துக்குள் இடம் கொடுக்காமல் இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொள்ளும். கர்த்தர் துக்கப்படுகிற எந்த காரியத்திற்கு இருதயத்திற்கு இடம் கொடுக்காது. அல்லேலூயா. அப்படி நீ இருதயத்தை காத்துக்கொண்டால் நான் வேதம் என்ன சொல்லுகிறது? 2 எஜமானுக்கு ஒருபோது என்ன ஊழியம் செய்ய முடியாது. இன்னும் அதை ஒட்டி தான் சொல்லுகிறார், உன் கண் எப்படி தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அந்த தெளிவான ஒரு நிலை. உன் கண் கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? இருளாக இருக்கும். அப்ப அந்த தெளிவான ஒரு மனநிலை. கண் என்பது உள்ளான இருதயத்துக்கு இருக்கிற அந்த ஆதி பிரகாசமான அந்த நிலை. அது எப்படி இருக்கணும்? தெளிவாய்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெளிவான மனநிலை. ஆமென். தெளிவா இருந்த ஒரு சரீரம் முழுவதும் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிரகாசம். ஆமென். உன்னுடைய கண்ணாகிய உள்ளான இருதயம் எப்படி கெட்டதாய், தேவையற்ற எண்ணங்களுக்கு உன் இருதயத்தை இடம் கொடுத்து கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் எப்படி இருளாய் மாறும். ஒரு தேவனுடைய பிள்ளை உன்னுடைய இருதயத்தை கூட எச்சரிக்கையாரு. அல்லேலூயா. சீசனுடைய இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவார்கள். நம்முடைய இருதயத்தை பத்திரமா பாதுகாக்கணும். கர்த்தர் துக்கப்படுகிற நிலையில் எந்த காரியமும் இருத்து வரவிடக்கூடாது. ஒரு பகைமை எண்ணங்கள் உள்ள வர இடம் கொடுக்க கூடாது. எது வந்தால் உடனடியாக விட்டு விட வேண்டும். அல்லேலூயா. கைகளை வைத்து அல்லேலூயா சத்தமா சொல்லு. ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் நம்ம பார்க்க. அதனால நான் இதோட நிப்பாட்டுறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை ஒன்று சோதித்து பார்ப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கை மந்தமாக காரணம் என்ன? ஆதி நிலையை இழக்க காரணம் என்ன? அந்த உற்சாகமற்ற நிலையில் நீ மாற காரணம் என்ன? பழைய வாழ்ந்த இனிமையான ஜெப வாழ்க்கை, அல்லேலூயா, ஆவியின் நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கிற உன்னத அனுபவம், ஆமென், இழக்க காரணம் என்ன? இன்றைக்கு அதை தேடி பிடிப்போம். எல்லாரும் முழங்கால் படிட்டு வச்சிருப்போம். எல்லாத்தையும் கைகளை சுத்தம் உள்ளவன், இதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவனுமாய் இருக்கிறவன் தானே சொல்லப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. உண்மையான மனநிலை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. தேவனுடைய பிள்ளைகளோடு நம்முடைய குறைகளை அறிக்கை ஜெபிப்போம். ஆமென். அல்லேலூயா. எந்த ஏரியாவை நம் கர்த்தரை துக்கப்படுத்தணும், எந்த காரியத்தை கர்த்தரை வேதனைப்படுத்தணும், அதை கொண்டு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பு ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசுவினுடைய மலை பிரசங்கம் சீசர்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த காரியங்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சில காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் இன்று இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள் என்றுதான வசனத்தை வைத்து நாங்கள் சில காரியங்களை நாங்கள் தியானித்தோம் அப்பா. எங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை, ஆமென், நாங்களோட திரும்பி பார்க்கத்தக்கதாக கர்த்தர் தந்த மேலான வாக்கியத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் துக்கப்படுகிற எந்த காரியமும், ஆமென், இருதயத்தை விட்டு விலகி செல்லட்டும் இயேசுவின் நாமத்தில். எங்களை தற்பரிசோதனை செய்து எங்களை திருத்திக் கொள்ள, சுத்தப்படுத்திக் கொள்ள தேவன் விரும்புகிற நிலையில் நாங்கள் மாற கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆமென். கேட்ட ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதி, பெரிய காட்ட செய்யும். கர்த்தர் ஒருவரை மையப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே.